வர வர நிறைய மேடைகள்ல கண்டபடி பேசி தன்னுடைய அகங்காரத்தையோ அல்லது திமிரு இருக்கிற அந்த தன்மையோ வெளிக்காட்டுவது கங்கை அம்மனுக்கு இயல்பாகவே ஆயிடுச்சு. நாமளும் சில காணொலியில போட்டிருக்கோம். பேட்டி எடுக்க வந்தவன ஓயிங்கன்னு கத்துறது ஒண்ணு. அப்புறம் வைரமுத்து இனிமேல் பேச நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பேட்டி கொடுக்கறது ஒண்ணு. வேற ஏதாவது விழாவுக்கு போனாக்கா அங்கேயும் வைரமுத்துவ திட்டி பேசுறது, எங்க அண்ணன் தம்பி பிரிவினைக்கு அவர் தான் காரணம்ங்கிறது. அதை ஏத்துக்க முடியாத லாஜிக். ஏன்னா அண்ணன் தம்பிக்கு முன்னாடி ஒருத்தன் மூணாவது ஆள் அதை கெடுக்க முடியாது அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்பயும் யாரோ ஒரு அப்பாவித்தனமா இருக்கிற ஒரு ரசிகரை ரொம்ப கலாச்சிட்டு நீ பேச அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மைக் கொடுத்து இறங்கி போன அந்த விஷயங்கள்லாம் வலைத்தளங்கள்ல பேசப்படுது. என்ன காரணம்னா, ஒரு கலைஞன் தனக்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ யாருமே திரைப்படத்தை இல்லாம தனியா வரும்போது அவன் அந்த கலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். உதாரணத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதனுடைய அண்ணன் தம்பி யாரும் இல்லை, அவர் தனியா போராடி இருந்தாரு, கலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நடிகர் சிவாஜி கணேசனோட அண்ணன் தம்பி யாரும் சினிமாவுக்கு வரல, எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாங்க, அவர் கலையில் மட்டும் கவனம் செலுத்தாரு. இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம அண்ணா பெரிய இசையமைப்பாளர், அதுல கொஞ்சம் ஓட்டுறது, அவருடைய அவர்கிட்ட கவிதையை வாங்குறது, அப்புறம் இவரே டைரக்ட் பண்ண வர்றது, பாடல் எழுதுறது, பாடுறது, தயாரிக்கிறது, வசனகர்த்தா பண்றது எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பிள்ளைங்க தலையெடுத்த பிறகு பிள்ளைகள் நம்ம பிள்ளை ஒருத்தன் டைரக்டரா இருக்கான், ஒருத்தன் நடிகனா இருக்கிறான், நம்ம அண்ணன் பிள்ளைங்க இசையமைப்பாளராக இருக்காங்க, நம்மளுக்கு அப்படியே பெரிய பராக்கிரமமா இருக்கு அப்படிங்கிற நினைப்பு காரணமாக இந்த கர்வம் வரலாம் என்று நான் நினைக்கிறேன். எது எப்படியோ ஒரு தனி மனிதனாக தான் மறைந்த பிறகும் தன்னை பற்றி மக்கள் பேசும் அளவுக்கு இரக்கம் உள்ளவனாக தனவானாக நடந்து கொண்டால் யாரை பத்தியும் 100 வருஷம் பேச போறதில்ல. மக்கள் திலகம் நடிகர் திலகம் போன்ற ஆட்கள் மனிதர்கள் மாமனிதர்களை நிறைய காலம் பேசுறோம்னா அவங்களோட இரக்க குணம், மனிதாபிமானம், அந்த எளிய மக்கள் ஒண்ணு தெரியாதவங்களை கேவலப்படுத்தக்கூடாது. ரசிகர்களை, தன்னை காண வந்தவர்களை நாமளே கேவலப்படுத்துறது அதன் தன்னைத்தானே கேவலப்படுத்துகிறதுக்கு சமம். இனிமேலாவது மேடைகளில் மிகவும் சிறந்த அறிவாற்றலோடு அவர் பேசுவார் என்று நம்ப வேண்டும்.